எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. தென்னை மரத்த வந்து தொட்டியில வளர்க்கணும்னு ஆசை. சரி அதுக்கான ஏற்பாட ட்ரை பண்ணி தான் இது வளர்த்துட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு செடி. பார்த்தீங்கன்னா, அழகா வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு பெரிய க்ரோ பேக்ல தான் வளர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய இலையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. பாருங்க அடுத்த மரம். 2 செடி ஒண்ணாவே வச்சுட்டேன். எந்த செடி முதல்ல முளைக்குதோ வளரட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். 2மே முளைச்சிச்சு. 2மே அழகா வந்தது. இது வந்து நான் போன்சாயாவே ட்ரை பண்ணேன். அந்த வெரைட்டி தான். நார்மல் மரம் தான். இப்போ பாருங்க இந்த சின்ன தெர்மோகால் பாக்ஸில தான் வச்சுருக்கேன். எதுனாலனா, இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஈஸியா உடைச்சு வேர் எடுக்கிறதுக்காக. இங்கேயும் பாருங்க இலையெல்லாம் தனித்தனியா வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு தென்னை மரம். இது பார்த்தீங்கன்னா, நான் இடையில வெட்டிட்டேன். வெட்டினதுலேருந்து அழகா வருது பாருங்க. இந்த தோலோடயே வச்சுருக்கேன் பாருங்க. அப்படி வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வளர்க்க முடியும். இதுவும் பாருங்க அடுத்த தென்னை மரம். இது வந்து எல்லோ டைப்பு. இதுவுமே க்ரோ பேக்கில தான் வளர்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் நல்லா ஈக்கு தனித்தனியாவே வந்துடுச்சு. இதுவும் பார்க்கவே அழகா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ நாள் எப்படி வளர்க்க போறேன்னு தெரில. ஆனா ட்ரை பண்ணுவேன். இது எனக்கு காய்க்குமா காய்க்காதாலாம் தெரியல. அத பத்தி யோசிக்கல. இடம் இல்ல மோஸ்ட்லி தரையில வைக்க. அதனால நம்ம நெறையா வளர்க்கணும்னா க்ரோ பேக்கு இந்த மாரி மாடியில தான் வளர்க்கணும். அதுக்காகவே தான் வச்சுருக்கேன் இத. பாருங்க. இது வந்து அடுத்தது லாஸ்ட்டு. இப்போ இதான் கடைசியா வச்சது. இப்போ பாருங்க அழகா வளர்ந்துட்டு வருது பாருங்க. தேங்க் யூ.